வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டேஸ்டியான தக்காளி தோசை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இங்கே நான் ஒரு பாத்திரத்தில் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய பெரிய பீசஸாக. 3 பல் பூண்டு வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து இந்த தக்காளியும் இந்த சீரகம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நம்ம ஃபைனாக அரைச்சிக்கணும். இதை நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நம்ம இதை அரைச்சி மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் இதை கலந்துக்கணும். இட்லி மாவு நம்மளுக்கு கட்டியாக இருக்கணும். ஏன்னா நம்ம இதை அரைச்சி ஊற்றும்போது இதோட தண்ணி சேரும். அதனால் கட்டியான மாவில் இதை கரைச்சி ஊற்றிக்கணும். நல்லா கலக்கி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இஞ்சி கூட வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு தவா வச்சு அதில் ஊற்றி விடணும். மெலிசா ஊற்றி சுற்றி கொஞ்சம் ஆயில் விடணும். இந்த தோசை நல்லா வேகணும். அதாவது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருகாமல் பார்த்துக்கின்னு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபுல்லாக வேகணும். கொஞ்சம் ஒரு சில இடத்துல வேகாத மாதிரி இருந்தால் கூட நம்ம திருப்பி போடும்போது சரியாக வராது. ஏன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பக்குவமாக ஓரெல்லாம் கரெக்ட் பண்ணி எடுத்து எல்லா இடமும் வந்த பிறகு நம்ம திருப்பி போடணும். இப்போ திருப்பி போட்டிருக்கோம் பாருங்கள், நல்லா ஃபைனாக வந்திருக்கு. நம்ம திருப்பி போட்டு வெந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம். இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது கலராக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இன்னும் கலர் வேணும்னா கொஞ்சம் சில்லி பவுடர் கூட கலக்கலாம். நான் இதில் கலக்கலை. நான் இஞ்சியும் சேர்க்கலை, சில்லி பவுடரும் சேர்க்கலை. நம்மளுக்கு கலர் வேணும்னா அதை சேர்த்துருக்கலாம். நான் சேர்க்கலை. வெறும் தக்காளி, சீரகம், பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எல்லா இடமும் வெந்தால் தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் எடுக்கிறது. இல்லைன்னா பிடிச்ச மாதிரி வரும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது கலராக இருக்கிறதுனால. பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். வெங்காய சட்னி நான் கூட வச்சுருக்கேன். இந்த வெங்காய சட்னி செய்முறையை நான் அடுத்த டைம் வீடியோவில் அப்லோடு பண்ணி விடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.